சரி, நீங்க கடை போடுறதுக்கான யோசனையில இருக்கீங்க. இப்ப எப்படி கடையை நடத்தணும்னு தெரியாம சில பேர் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கான பதிவு தாங்க. எப்படி கடையை நடத்தணும்னு சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. நானும் வடக்கடை பிசினஸ் தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல லாபம் நஷ்டம் எவ்வளவு வருது எவ்வளவு போகுதுன்னு எனக்கும் கணக்கு வழக்கு நல்லாவே தெரியும். என் வாழ்க்கையில நடந்ததை தாங்க உங்களுக்கும் சொல்றேன். கவனமா கேட்டீங்கன்னா நீங்களும் முன்னேறலாம். நம்ம முத பிசினஸ் செய்யும் போது அதிகமான காசை பிசினஸ்ல போட்டுற கூடாதுங்க. அதை எந்த குடும்பத்துல இருக்கிற வீட்டுக்காரனும் ஏத்துக்கிற மாட்டாருங்க. லாபம் வரும் நஷ்டமும் வரும், அதை நம்ம தானே ஃபேஸ் பண்ணணும். நம்மளா சொந்த முயற்சியில செய்கிறோம்ல, நம்ம வீட்டுக்காரரையும் போட்டு கஷ்டப்படுத்த கூடாது. அவ்வளவு காசு கொடுங்க இவ்வளவு காசு கொடுங்கன்னு போட்டு கஷ்டப்படுத்த கூடாதுங்க. அதிக முதலீடு போடாம லாபத்தை எப்படி எடுக்கலாம் அப்படிதான் சொல்ல போறேன். நான்லாம் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எங்க வீட்டுக்காரட்ட ஒத்த பைசா வாங்கலங்க. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சுட்டே செஞ்சேன். கல்யாணத்துக்கு கொடுத்த சின்ன சின்ன பாத்திரங்கள், ஸ்டவ், அப்புறம் மாவு அதெல்லாம் வீட்டுல தானே வாங்கி வைப்போம். அந்த பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே பெருசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கவே கூடாதுங்க. கடை ஆரம்பிச்ச செலவை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. அந்த தள்ளு வண்டியில தானே வடை சுட்டு வைப்பேன். அந்த தள்ளு வண்டி வாடகைக்கு தாங்க வாங்கினேன். ஒரு நாளைக்கு 50 ரூபாய். எடுத்த உடனே நான் பெரிய கடையா பார்த்து தான் புடிச்சு பெரிய ஹோட்டலா வைப்பேன், மாலா வைப்பேன் அப்படிலாம் நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் சின்னதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டு தள்ளு வண்டியில போட்டு பாருங்க. நல்லா ஓடுச்சுன்னா போக போக படிப்படியா பெருக்கிக்கிறீங்க. அந்த தள்ளு வண்டி கடை போட்டு வடை சுட்டு வித்து எவ்வளவு லாபம் வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்கணுங்க. இப்போ ஓடுற காசை நம்ம செலவு போக மிச்ச காசெல்லாம் நம்ம செலவழிச்சிட கூடாதுங்க. சேமிச்சு வைக்கணும். சாப்பாட்டு செலவுக்கு எடுத்தேன், அதுக்கு எடுத்தேன், நகை வாங்க எடுத்தேன் அப்படிலாம் இருக்க கூடாதுங்க. ஒரு பானையிலயோ ஒரு பேங்க்லயோ போட்டு நல்லா சேமிச்சு வைங்க. கடை பாட்டுக்கு ரன்னிங்ல போய்கிட்டே இருக்கட்டும். கடை மட்டும் நல்லா போக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க யார்ட்டையும் காசு வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்கல்ல காசு, அதை எடுத்து கூடுதலா கொஞ்சம் பொருட்கள் வாங்கி வடை போண்டா போட்டு விற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. பெருகிக்கிட்டே போகும். எடுத்த உடனே எல்லாம் பெருசு பெருசா வாங்க கூடாதுங்க. நம்மகிட்ட இருக்கிறத வச்சே செஞ்சாலே போதும். ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கிற பொருட்கள், வடச்சட்டி அதை வச்சே நீங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்க. அது பெருக பெருக நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீடியன்ஸை பெருக்கிக்கிட்டே போகணும். அப்படித்தாங்க பண்ணனேன். நான் எடுத்த எடுப்புல எல்லாம் பெரிய பொருட்கள் வாங்கவே இல்லை. வீட்ல இருந்த வடச்சட்டியை வச்சுட்டே வடை சுட்டு வித்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பான முறையில லாபம் கிடைக்குங்க. அந்த லாபத்தை எப்படி சேமிக்கிறோம் அதுதான் புத்திசாலி